வெட்டிய சமமென ஆக்கிட ஒற்றுமைப்படுத்தும் உயரிய பணியில் செத்திட்ட தோழரே வீர வணக்கம் ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியில் உறுப்பினர்களாக உள்ள நாங்கள் ஆசிரியர் தொழிலில் கற்றுக்கொண்டும் கடமையில் நேர்மையும் நாணயமும் கொண்டும் மனித நேயமுடன் பணியாற்றுவோம் என்றும் மூட பழக்க வழக்கங்களை அகற்றவும் பகுத்தறிவுடன் சிந்தித்து செயலாற்றவும் ஜாதி மதம் இனம் மொழி என வேறுபாடின்றி ஒன்றுபட்டு எல்லோரும் உயர்ந்து வாழ உழையாது உழைப்போம் என்றும் ஆசிரியர் மாணவர் பெற்றோர் தலைமை ஆசிரியர் அவர்களை வருக என்று அன்புடன் வரவேற்கின்றேன். நம் இயக்கத்தின் முன்னோடிகளாம் நாம் இன்று போராட்டத்தின் களத்தில் வீறு கொண்டு நடைபோட உரல் சுந்தரன், திரு பகவத்குமார், திரு திரவியம், திரு சிவகுமார், திரு செந்தில்நாத், திரு பி சுரேஷ், திரு கே முகமது இப்ராஹிம் அவர்களை வருக என்று அன்புடன் வரவேற்கின்றேன். எடுத்த செயலில் வெற்றி அடைய கிளை ஒருங்கிணைந்து வெளிப்படுவதற்கு மீண்டும் வெளிப்படுவதற்கு மற்ற விட்டுக் கொடுத்த தந்தை சிசோர், சகோதரி ரோகிணி, தம்பி ஜீவா உறுப்பினரும் அவர்களுடைய திணித்த கல்வியை கற்க வேண்டும். மிக பிற்பட்ட சாதாரண மக்கள் கல்வியில் புரட்ட வேண்டும் என்பதுதான் இந்த தேசிய கல்விக் கொள்கை 2003 அடிப்படை நோக்கம். பல விஷயங்கள் இருக்கு. ஆசிரியர்கள் வேலை இல்ல, ஏன்னா முறையான கல்வி கிடையாது. ஒன்றுதான் ஹிந்தி திணிப்பை நம்ம என்ன செய்யறோம். குறிப்பா நம்ம பகுதி ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் நடந்த பகுதி. குறிப்பா கூடூர்ல அக்கா உட்காந்துருக்காங்க, செல்லியம் அக்கா உட்காந்துருக்காங்க, டீச்சர் உட்காந்துருக்காங்க, சத்தியமன், அது பல ஆசிரியர்கள் கலந்து கொண்டாங்க. இன்னும் சொல்ல போனா அவர் கருப்புசாமி என்ற ஆசிரியர், அவர் என்ன பண்ணாரு, இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை கலந்து கொண்டு பென்சில் வாங்கினார். இந்த 7வது மாநில மாநாடு காட்டக்கூடிய திசை வழிதான் நம்முடைய போராட்ட திசை. அந்த திசை வழியில் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து என்ன செய்ய வேண்டும், போராட வேண்டும். இந்த அமைப்பை மேலும் மேலும் வளர்த்து பலப்படுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த அமைப்பை நாம் பலப்படுத்தினால் நாம் பலமாவோம், நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும், நம்முடைய வாழ்வு வளமாக கூறி அருமை நண்பர் ராமச்சந்திரன் அவர்களுடைய சில கேள்விகளும் என்ன செய்ய முடியிருக்கு. என்றும் தூக்கி எறிய மாட்டார்கள். பழனிசாமி சாரை நினைச்சிட்டோம்னா உறுதிமொழி சொல்லும் போது குண்டா தடிகள் தாக்கிய போதும் குண்டுகள் நெஞ்சை பிளந்த போதும் அந்த வார்த்தையில நீங்க மைக்க வச்சலாம் யாரும் பேசல. வெறும் வாயிலதா நடு ரோட்ல தான் பேசினா வந்துட்டுங்க. அத்தனை பேருமே அப்படியே புல்லரிச்சு ஜிந்தாபாத் ஜிந்தாபாத்ன்னு சொல்லும் போது எல்லாருமே அப்படியே புல்லரிச்சு போய் நிக்கணும் பாத்துக்கங்க. ஏன்னு சொன்னா பழைய ஆளுகள் இந்த ஆட்டம் போட்டுருக்கா, இந்த புது ஆளுகள் என்ன கொஞ்சம் நீங்க ஆட்டம் போடுங்க. இன்னைக்கு போடுற கும்மாங்குத்த ஆட்டம் கூட போட்டு வெளியேறணும் பாத்துக்கங்க. ஏன் நம்மளுடைய இயக்கம் தோன்றிய வரலாறுகளை எல்லாம் நம்ம தோழர்கள் சொல்ல காத்திருக்காங்க. அதன் அடிப்படையில நாம இப்ப நடக்கக்கூடிய
நிறைய பிரச்சனைகள் இருக்கு நமக்கு. அந்த பிரச்சனைகள் அடிப்படையில தான் நாம என்ன செய்யறோம்னா 1, 2, 3 அந்த மே மாதம் நடக்கக்கூடிய 3ஆம் தேதி திண்டுக்கல் மாநாட்டில் நம்மளுடைய கம்பம் கிளையில் வந்து ஒரு பேருந்து முழுமையாக வரணும்னு நம்ம மாநிலம் சொல்லியிருக்கு. மாவட்டத்தில் இந்த ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. நடத்துவதில் மாநில மையம் பெருமை அடைகிறது. உங்களுக்கு இந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கூட்டணி விழா, குடும்ப விழா நான் காளையார் கோவில் ஒன்றியத்தில் இதே போல நல சங்கம் என்று வைத்து நடத்தினோம். ஆனால் அது காலப்போக்கில் எப்பொழுது இசிஎஸ் வந்ததோ அப்பொழுது அது முடிவுக்கு வந்துவிட்டது. அந்த விழா முடியும் போது மாலை 4 மணி. நல்ல வேலை இன்னைக்கு வெகு குறைவாக கொடுத்துருக்கீங்க. நானும் அங்க ஒரு சில நிமிடங்கள் மட்டும் பேசி முடிச்சலாம்னு இருக்கேன். இந்த கம்பம் கிளையை பற்றி நிச்சயமாக சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டிலே மிக வலுவாகவும் உயிரோட்டமாகவும் மாநில மற்றும் மாவட்ட முடிவுகளை அமல்படுத்துவதிலே முன்னணியில் இருக்கின்ற ஒரு சில கிளைகளிலே கம்பம் கிளை முன்னணி வகிக்க இருக்கிறார்கள். அந்த இடத்துல மாநில வாழ்த்து இடையே சில செட்பேக் பின்னடைவு என்று சொல்வார்கள். ஆனால் இன்று நல்ல விஷயமாக அனைவரும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக ஒரு நலநீதி விழாவிலே கலந்து கொள்வது என்பது எங்களுக்கு முழு மகிழ்ச்சியா இருக்கிறது. ஏன்னா இந்த கிளையிலிருந்து வந்த தோழர் பழனிசாமி அவர்கள் தான் ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டத்துடைய செயலராக இருந்தார். அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்தே நான் ஒரு 9 ஆண்டு காலம் இருந்ததை பெருமையாக கருதுகிறேன். அவர் பீரோல இருந்து அவரோட பையெல்லாம் பார்ப்பேன். கையில அப்படி பிரிண்ட் பண்ண மாதிரி எழுதிருப்பார். கையில நள்ளிரவு 1 மணி 2 மணிக்கு மதுரையிலிருந்து பஸ் ஏறி காலையில நேரம் ஸ்கூல் சைக்கிள் போவாங்க. நம்ம டயர்டா இருக்கு நாளைக்கு போட்டுட்டோம். ஆனா அவர்கள் அப்படிப்பட்ட தியாகம் நடராஜன். அதே நேரத்தில் நம்ம தோழர்கள் சொன்ன போல மே 1, 2, 3 நம்முடைய மாநில மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கு. நேரம் திண்டுக்கல்ல இருந்து வேலை செய்யணும். ஆனால் கம்பம் கிளையுடைய உண்மையில அழைப்பை ஏற்று மனமும் வந்து இன்னைக்கு துணை பொதுச் செயலாளரும் மாநில துணைத் தலைவரும் இந்த கலந்து கொள்கிற உண்மையில மகிழ்ச்சி. இந்த கிளைக்கு நாங்கள் வர வேண்டும் என்று ஏற்கனவே கமிட் ஆயிடும். நிச்சயமாக வர வேண்டும் என்று அந்த அழைப்புல வந்திருக்கோம். பொதுச் செயலாளர் கூப்பிட்டாங்க. பொதுச் செயலாளர் வர முடியல. ஏன்னா அவர் தமிழகம் முழுவதும் பயணம் பண்ணிருக்கார். என்ன பிரச்சனை எல்லாருமே குற்றமா செய்யறதுதான் வேணும். எல்லா கிளையுமே பொதுச் செயலாளரே வரணும். ஏன் ஒரு அறிக்கை சில அந்த அலுவலகம் தான் நம்புவார். ஏன்னா அவர் சொந்த தூத்துக்குடி மிட்டைக்கெல்லாம் பஸ் இருக்காரு. அதனால இங்கதான் பெரும்பாலும் அவர் இங்க மதுரை ஆபீஸ்ல தான் தங்குவார். அதனால அப்படிப்பட்ட இன்னைக்கு நம்ம ரகுபதி அட்வொகேட்டை பார்த்து இன்விடேஷன் கொடுக்க போயிருக்காரு. அப்புறம் நாளைக்கு திருவாரூரை பாராட்டுக்கலாம். ராகுகிராத்தோரும் பொதுச்செயலாளர் கலந்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த விழாவை நாங்கள் மாநில அமைப்பு சார்பிலே கலந்து வரலாற்று சாதனை படைக்க வேண்டும். இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த பாராட்டு விழாவில் அழைத்து வாழ்த்துறை வழங்குவதற்கு வாய்ப்பளித்த கம்பக்கிளைக்கு மாநில அமைப்பு சார்பில் நன்றியை தெரிவித்து முடிக்கிறேன் தோழர்களே. நன்றி. வணக்கம்.